ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீது நின்று நிலவட்டுமா என்ற பிரார்த்தனையோடு நான் உங்கள் சமூக நலன் அதிரை அப்துல் ஜப்பார் துல்கர்னை அதிரை நிழலுக்காக நம்ம எங்கே நிற்கிறோன்னு சொன்னோமாக்க மதுக்கூர் சாலையில் உள்ள நசூனி ஆற்று படுகையில் இந்த இரு பக்கமும் புதர்கள் மண்டி கிடந்ததை நம்ம நெடுஞ்சாலைத்துறைக்கு தொடர்ந்து பதிவிட்டு வந்தோம். அதன் எதிரொலியாக நம்ம ஜேஇ ஏடி ஆகியோர் தலையீட்டின் பேரில் இன்று அதை சுத்தம் செய்து கொடுக்கறது தான் நம்ம உங்கள்கிட்ட காட்டுறோம். இது நமக்கென்ன என கடக்காமல் நம்ம கடமை என கடந்து வாகன ஓட்டிகளுக்கு எந்த ஒரு இடையூறுமின்றி விபத்தில்லா பயணம் ஏற்பட வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தில் தான் நம்ம இதை பதிகிறோம். நம்மளை எப்படி யார் என்ன தூற்றினாலும் நமக்கு அதை கவலைப்பட மாட்டோம். அதே சமயம் எங்களுடைய தவறுகளை நீங்கள் சுட்டி காட்டுங்க, நாகரிகமான முறையில் நம்ம திருத்துவோம். அதே சமயத்தில் நம்ம ஆணவ போக்கோடு நம்மளுக்கு தவறு சொல்லக்கூடாது, பேசக்கூடாது. நம்முடைய களம் சமூக சிந்தனையுள்ள களம். அது உங்களுக்கு தெரியும். அதிர்நிலைக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து வரக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்களுடைய எங்களை பற்றி தெரிந்த அனைவருக்கும் இந்த அதிர்நிலை சார்பாக மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ பாருங்கள், வாகன ஓட்டிகள் செல்லக்கூடிய எளிதில் வரக்கூடிய வாகனங்கள் தெரியும். இதை வாகன ஓட்டிகளே சாலை அழகாக இருக்குது, என்ன ஸ்பீடாக செல்லாமல் சுலோவாக, அதாவது வேக கட்டுப்பாடை நீங்கள் கடைபிடிங்க, விபத்தில்லா பயணம் ஏற்படுத்தி கொள்ளுங்க. மாரியம்மன் திருக்கோவில் சித்திரை பெரும் திருவிழா விமர்சையாக நடைபெறுகிறது. இன்று தெப்ப திருவிழா நடைபெறவிருக்கிறது. இன்று இரவு 7 மணியளவில் மாபெரும் இன்னிசை நிகழ்ச்சி புதுச்சென்றல் இசைக்குழுவோடு திரைப்பட பின்னணி பாடகி ஜெயா டிவி ரம்யா துரைசாமி சுத்தம் பண்ணிட்டாங்க. மாபெரும் முன்னாடி 2 பக்கத்தும் பாருங்க, அதிர்நிலை போட்டோ பாருங்க. இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்க. ரசிக பெருமக்கள் திரளாக கலந்து கொண்டு நெடுஞ்சாலை துறைக்கும் தமிழக அரசுக்கும் நம்ம மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். சமூக நல சார்பாகவும் அதிர்நிலை சார்பாகவும்.